இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற சொற்றொடரை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி கேட்டதும் உங்கள் மனதில் உடனடியாக ஒரு படம் வருவது சகஜம். காட்டில் ஒரு அழகான வீடு, புல்வெளியில் காலையில் யோகா செய்வது, சொந்தத் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை மட்டுமே உண்பது. ஆனால் இதையெல்லாம் சற்று மறந்துவிடுங்கள். இன்று நாம் பண்டைய ஸ்டோயிக்கர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்வது என்று கூறியபோது உண்மையில் என்ன கூற வந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம். நான் உறுதியளிக்கிறேன், இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் சாலை நெரிசல், எரிச்சலூட்டும் சக ஊழியர்கள், ஏன் திடீர் மழை போன்றவற்றை கூட முற்றிலும் மாறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்ப்பீர்கள். இது துறவிகளுக்கான தத்துவம் அல்ல, மாறாக நவீன உலகின் குழப்பங்களுக்கு மத்தியில் நமது அமைதியையும் பகுத்தறிவையும் பேணுவதற்கான ஒரு நடைமுறை வழிகாட்டி இது. நாம் பண்டைய கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் பற்றி பேசப் போகிறோம். அவர்கள் நம்மை விட ஒன்றும் குறைவான புத்திசாலிகள் அல்ல. அவர்களில் பேரரசர் மார்க்கஸ் ஆரேலியஸ், அரசியல்வாதி செனகா, ஏன் முன்னாள் அடிமையான எபிக்டெட்டஸ் போன்ற பலரும் இருந்தனர். இவர்கள் அனைவரும் ஒரே ஒரு கேள்விக்கு விடை தேடினார்கள்: என்ன நடந்தாலும் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வது? அதற்கான விடையை அவர்களும் கண்டறிந்தனர். முதலில் மிகப்பெரிய தவறான புரிதலில் இருந்து ஆரம்பிப்போம். இயற்கையுடன் இசைந்து வாழ்வது என்ற சொல்லை கேட்கும்போது முதலில் என்ன நினைவுக்கு வரும்? பெரும்பாலும் நகர வாழ்க்கையை விட்டு விலகி எளிமையான வாழ்வை தேர்ந்தெடுப்பது போன்ற எண்ணங்கள் வரலாம். நகரத்தை விட்டு வெளியேறி ஒரு ஏரிக்கரையில் வீடு கட்டி ஊற்று நீரை குடித்து அணில்களுடன் பேசுவது போன்ற கற்பனைகள் கேட்பதற்கு மிக அழகாகவும் காவியத்தன்மை உடையதாகவும் இருக்கும். ஆனால் இதற்கும் ஸ்டாய்சிசத்திற்கும் ஜோதிடத்திற்கும் வானியலுக்கும் உள்ள தொடர்புதான். இந்த தத்துவத்தை உருவாக்கிய பண்டைய கிரேக்கர்களும் ரோமானியர்களும் சத்தம் நிறைந்த தூய்மையற்ற நகரங்களில் வாழ்ந்தார்கள். அங்கோ அரசியல், போர்கள், சூழ்ச்சிகள் என அனைத்தும் மலிந்திருந்தன. அவர்கள் ஹிப்பிகள் கிடையாது, மாறாக தங்கள் காலத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொண்ட மிகச் சிறந்த நடைமுறைவாதிகள். ஆகையால் ஒரு ஸ்டோயிக் இயற்கை பற்றி பேசும்போது அது வனப்பகுதியையோ மரங்களையோ குறிக்கவில்லை. அவர் பெரிய இயற்கை, நேச்சர் பற்றி பேசினார். அதாவது உலகத்தின் அடிப்படை கட்டமைப்பு பற்றி, பிரபஞ்சம் முழுவதும் செயல்படும் விதிகள் பற்றி, கிரகங்களின் இயக்கம் முதல் ஒரு புல்லின் வளர்ச்சி வரை, மேலும் மிக முக்கியமாக நமது சொந்த மனித இயல்பு பற்றியும். இந்த தத்துவத்தில் மற்ற எல்லா கதவுகளையும் திறக்கும் திறவுகோல் இதுதான். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஸ்டாய்சிசம் முழுவதுமே நமக்கு விசித்திரமாகவும் வாழ்க்கைக்குத் தொடர்பற்றதாகவும் தோன்றும். ஆகையால் காட்டு வீட்டில் வாழும் கற்பனையை மறந்துவிட்டு இந்த இயற்கை உண்மையில் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். அப்படியானால் நாம் இணக்கமாக வாழ வேண்டிய அந்த மர்மமான இயற்கை என்றால் என்ன? ஸ்டோய்க்குகளை பொறுத்தவரை அது ஒரு ரஷ்ய மரபொம்மை போல 2 பகுதிகளைக் கொண்டது. வெளியே இருக்கும் பெரிய பொம்மை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் இயல்பு. அதற்குள் இருக்கும் சிறிய பொம்மை நமது சொந்த மனித இயல்பு. முதலில் பெரிய பொம்மையை பார்ப்போம். ஸ்டோயிக்குகள் உலகத்தை பார்த்தபோது குழப்பத்தை அல்ல, ஒரு சரியான ஒழுங்கமைப்பைக் கண்டார்கள். அவர்களுக்கு பிரபஞ்சம் என்பது வெறும் தற்செயல் நிகழ்வுகளின் தொகுப்பு அல்ல. அது ஒரு ஒருங்கிணைந்த, உயிருள்ள, அறிவார்ந்த உயிரினம். எல்லாம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு காரண காரியத்தின் உலகளாவிய விதிகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு. இந்த உலகளாவிய தர்க்கத்தையும் ஒழுங்கையும் அவர்கள் லோகோஸ் என்று அழைத்தார்கள். காலநிலை மாற்றங்கள் முதல் ஒரு சுற்றுலா நாளில் பெய்யும் தொல்லை தரும் மழை வரை நடக்கும் அனைத்தும் இந்த மகத்தான அனைத்தையும் உள்ளடக்கிய திட்டத்தின் ஒரு பகுதியே. இப்பொழுது உள்ளே இருக்கும் சிறிய பொம்மைக்குள் எட்டிப் பார்ப்போம். மனித இயல்பு என்றால் என்ன? விலங்குகள் அல்லது தாவரங்களில் இருந்து நம்மை வேறுபடுத்துவது எது? நமது சிந்திக்கும் திறன், நமது பகுத்தறிவு, தர்க்கம், பகுப்பாய்வு மற்றும் உணர்வு பூர்வமான தேர்வுக்கான திறன். இதுதான் நமது மிக முக்கியமான வரையறுக்கும் பண்பு. நமது உள்ளமைந்த அசாத்திய சக்தி இது. முக்கிய விஷயம் என்னவென்றால், நமது பகுத்தறிவு அந்த பிரபஞ்சத்தின் மகத்தான லோகோஸ் இன் ஒரு சிறு துண்டு, ஒரு சிறிய பொறி என்று ஸ்டோயிக்குகள் கருதினார்கள். இந்த உலக ஒழுங்கை உணர்ந்து அதற்கு உணர்வு பூர்வமாக பின்பற்றக்கூடிய ஒரே உயிரினங்கள் நாம்தான். இங்கேதான் நாம் மிகவும் சுவாரஸ்யமான பகுதிக்கு வருகிறோம். முக்கிய விஷயத்திலிருந்து தொடங்குவோம். ஸ்டோயிக்குகளின் கூற்றுப்படி மனித இயல்பின் முக்கிய தனிச்சிறப்பு நம் பகுத்தறிவுதான். ஆம்,
விலங்குகளைப் போலவே நமக்கும் உள்ளுணர்வுகள் உள்ளன. பசி, பயம், ஆசை போன்றவற்றை நாம் உணர்கிறோம். ஆனால் நம்மை மனிதர்களாக ஆக்குவது எது? நிறுத்தி சிந்தித்து உணர்வு பூர்வமான ஒரு முடிவை எடுக்கும் நமது திறன். இதுதான் நம்முடைய தனித்துவமான உள்ளார்ந்த இயல்பு. ஆகவே ஒரு ஸ்டோயிக் உங்கள் இயல்புக்கு இணங்க வாழுங்கள் என்று சொல்லும்போது அவர் அடிப்படையில் உங்கள் மூளையை முறையாகப் பயன்படுத்துங்கள் என்றுதான் சொல்கிறார். இது உங்கள் பகுத்தறிவை உங்கள் சிந்தனையின் தலைவனாக மாற்றும் ஒரு அழைப்பு. நிலையற்ற உணர்ச்சிகள், கோபம் அல்லது பயம் உங்கள் வாழ்க்கையின் சக்கரத்தை ஒருபோதும் இயக்க அனுமதிக்காதீர்கள். அவை பயணிகளாக இருக்கலாம், ஆனால் ஓட்டுநர் உங்கள் பகுத்தறிவு, உங்கள் தர்க்கம். உங்கள் உணர்ச்சிகள் ஒரு பலமான ஆனால் அடங்கா குதிரை என்றும் உங்கள் பகுத்தறிவு அதன் சவாரி செய்பவர் என்றும் கற்பனை செய்து பாருங்கள். இயல்புடன் இணங்கி வாழ்வது என்பது குதிரையை அகற்றுவதல்ல, மாறாக அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வதுதான். கடிவாளத்தை உறுதியாக பிடித்து அதன் முழு பலத்தையும் நீங்கள் உணர்வு பூர்வமாக செல்லத் தேர்ந்தெடுத்த திசையில் செலுத்துவதே ஆகும். பயமுறுத்தும் ஒவ்வொரு நிழலுக்கும் அல்லது கவர்ச்சியான கேரட்டிற்கும் பின்னால் கண்மூடித்தனமாக பாய்வதல்ல. குதிரைக்கு பின்னால் வெறுமனே இழுபட்டுச் செல்வது உங்கள் இயல்பு அல்ல, சவாரி செய்பவராக இருப்பதே உங்கள் இயல்பு. நம் மனித இயல்பான அறிவை பற்றி பேசினோம், ஆனால் நாம் ஏதோ ஒரு பெரிய ஒன்றின் அங்கம். இங்கேதான் ஸ்டோயிக்குகள் அடுத்த சிந்தனைக்குச் செல்கிறார்கள். முழு பிரபஞ்சமும் அறிவால் நிரம்பியுள்ளது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதை அவர்கள் லோகஸ் அல்லது விதி என்று அழைத்தார்கள். உலகம் குழப்பமான நிகழ்வுகளின் தொகுப்பல்ல, மாறாக கச்சிதமாக இயங்கும் கடிகார இயந்திரம் போல கற்பனை செய்து பாருங்கள். அல்லது நவீன கணினியின் மொழியில் சொன்னால், அனைத்து குறியீடுகளும் கச்சிதமாக எழுதப்பட்ட ஒரு மாபெரும் கணினி நிரல் அது. இந்த நிரலில் தவறுகளே இல்லை. ஒரு மரத்திலிருந்து இலை விழுவது முதல் உலகப் பொருளாதார நெருக்கடி வரை நடக்கும் அனைத்தும் ஒட்டுமொத்த பிரபஞ்ச செயல்பாட்டின் அவசியமான மற்றும் தர்க்கரீதியான ஒரு பகுதிதான். பிரபஞ்சம் நல்லதுமல்ல, கெட்டதுமல்ல. அது வெறுமனே இருக்கிறது. அது தன் சொந்த விதிகளின்படி செயல்படுகிறது. இது ஈர்ப்பு விசையைப் போன்றது. நீங்கள் தடுக்கி விழுந்து கோபப்படலாம், ஆனால் அது பயனற்றது. ஈர்ப்பு விசை தன் வேலையைச் செய்கிறது, அவ்வளவுதான். அதேபோல உலகில் நடக்கும் மற்ற அனைத்து நிகழ்வுகளும் ஒரு உலகளாவிய ஒழுங்கிற்கு ஏற்பவே நடக்கின்றன. இந்த ஒழுங்கோடு போராட முயற்சிப்பதும் அதன் மீது கோபப்படுவதும் மழை நிற்பதற்கு நீங்கள் மழையை கத்துவது போலத்தான். பயனற்றது, மேலும் ஆற்றலை வீணடிக்கும் செயல். சரி, இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், ஒரு புறம் நம்முடைய உள்ளார்ந்த தன்மை பகுத்தறிவு, மறுபுறம் பிரபஞ்சத்தின் இயல்பும் பகுத்தறிவே ஒரு உலகளாவிய விதி, லோகோஸ். இந்த இரண்டு கருத்துக்களையும் நாம் ஒன்றிணைக்கும்போது ஸ்டாய்சிசத்தின் அடிப்படை கொள்கை உருவாகிறது. இயற்கையோடு இணங்கி வாழ்வது என்பது உலகத்தின் பொதுவான பகுத்தறிவுள்ள ஒழுங்கைப் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தனிப்பட்ட பகுத்தறிவை பயன்படுத்துவதாகும். இதனை நடைமுறையில் இப்படிச் சொல்லலாம்: உன் கட்டுப்பாட்டில் உள்ளதை பகுத்தறிவோடு சிறந்த முறையில் செய். உன் கட்டுப்பாட்டில் இல்லாததை பிரபஞ்சத்தின் தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள். எளிமையாகச் சொன்னால், யதார்த்தத்துடன் சண்டையிடுவதில் உங்கள் மன உளைச்சலையும் சக்தியையும் வீணாக்குவதை நிறுத்துங்கள். இது ஒரு செயலற்ற நிலைக்கு அழைப்பு இல்லை, மாறாக ஞானத்திற்கான அழைப்பு. ஏதேனும் திட்டம் தவறும்போது இது எனக்கு ஏன் என்று புலம்புவதற்கு பதிலாக ஒரு ஸ்டாயிக் தன்னைத்தானே கேட்டுக்கொள்வார்: சரி, இது நடந்துவிட்டது. இது இப்போது யதார்த்தத்தின் ஒரு அங்கம். இப்போது என் பகுத்தறிவை பயன்படுத்தி நான் இதனுடன் என்ன செய்ய முடியும்? இது நமது சிந்தனை போக்கின் அடிப்படையான மாற்றம், அர்த்தமற்ற எதிர்ப்பிலிருந்து ஆக்கபூர்வமான செயலை நோக்கி. இது அனைத்தையும் முற்றிலும் மாற்றுகிறது. நீங்கள் சூழ்நிலைகளின் பலிகடாவாக இருப்பதை நிறுத்தி, வாழ்க்கை உங்களுக்கு அளித்த சீட்டுகளை திறமையாக விளையாடும் ஒரு சுறுசுறுப்பான பங்காளியாக மாறுகிறீர்கள். சிறு விஷயங்களுக்காக கலக்கமடையாமல் இருப்பதுதான் இயற்கையோடு இணங்கி வாழ்வதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி. இப்போது நாம் ஸ்டோயிக் தத்துவவாதிகளின் முக்கியமான ஒரு நடைமுறை கருவிக்கு வருகிறோம். இது எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்கள் பார்வையை 5 நிமிடங்களில் அடியோடு மாற்றக்கூடிய ஒரு கருத்து. இதற்கு கட்டுப்பாட்டின் இருவகைமை என்று பெயர். இது ஏதோ ஒரு இயற்பியல் பாடப்புத்தகத்திலிருந்து வந்தது போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது மிகவும் எளிமையானதும் அதே சமயம் ஆழ்ந்த அறிவார்ந்த கருத்துமாகும்.
நீங்கள் ஒரு பெரிய தாளை எடுத்து அதை 2 பத்திகளாக பிரிப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பத்தியில் உங்கள் முழுமையான 100% கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்தையும் எழுதுங்கள். மற்றொரு பத்தியில் மீதமுள்ள அனைத்தையும், அதாவது நீங்கள் ஓரளவு மட்டுமே பாதிக்கக்கூடிய அல்லது முற்றிலும் பாதிக்க முடியாத அனைத்தையும். இந்த பயிற்சியைச் செய்த பிறகு ஸ்டோயிக் தத்துவவாதிகள் ஒரு வியக்க வைக்கும் முடிவுக்கு வந்தனர். முதல் பத்தி, அதாவது நமது முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ள பத்தி, நம்ப முடியாத அளவிற்கு சிறியதாக இருந்தது. ஆனால் 2வது பத்தி முடிவே இல்லாததாக இருந்தது. அவர்கள் கருத்துப்படி மன அமைதிக்கான முக்கிய ரகசியம் என்னவென்றால், இந்த எல்லையை தெளிவாக புரிந்து கொண்டு எந்தச் சூழ்நிலையிலும் அதை தவறாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான். நமது கவலை, கோபம், ஏமாற்றம் மற்றும் மன அழுத்தம் அனைத்தும் 2வது பத்தியில் உள்ள விஷயங்களை முதல் பத்தியில் உள்ளவை போல கருதி நாம் கவலைப்படத் தொடங்கும் கணத்தில் தான் உருவாகின்றன. இந்த 2 பிரிவுகளிலும் என்னென்ன விஷயங்கள் வருகின்றன என்று பார்ப்போம். முதலில் மிக முக்கியமான முதல் பிரிவான நான் கட்டுப்படுத்தும் விஷயங்கள் என்பதை பார்ப்போம். நமது முழுமையான தனிப்பட்ட கட்டுப்பாட்டில் என்ன இருக்கிறது? இந்த பட்டியல் அதன் சுருக்கத்தால் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். முதலாவது நமது எண்ணங்கள். எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் தேர்ந்தெடுக்கலாம். 2வது நமது தீர்ப்புகளும் கருத்துக்களும், அதாவது நடக்கும் விஷயங்களை நாம் எப்படி மதிப்பிடுகிறோம் என்பது. 3வது நமது அபிலாஷைகளும் விருப்பங்களும், எதை நோக்கி நாம் செயல்பட முடிவு செய்கிறோம் என்பது. 4வது நமது செயல்கள், இப்போதே என்ன செய்ய வேண்டும் என்று நாம் முடிவு செய்வது. அவ்வளவுதான். அடிப்படையில் இவை மட்டுமே நமது கருத்துக்கள், தூண்டுதல்கள், விருப்பங்கள் மற்றும் செயல்கள். முடிவில்லாத இந்த பிரபஞ்ச பெருங்கடலில் இதுவே நமது கட்டுப்பாட்டின் சிறிய தீவு. இது நமது உள்கோட்டை. நமது அனுமதியின்றி யாரும் இதில் நுழைய முடியாது. இப்போது 2வது பிரிவான நான் கட்டுப்படுத்தாத விஷயங்கள் என்பதை பார்ப்போம். இதில் கிட்டத்தட்ட மற்ற எல்லாமே அடங்கும். நாம் வானிலையை கட்டுப்படுத்துவதில்லை. நாம் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவதில்லை. நாம் கடந்த காலத்தை கட்டுப்படுத்துவதில்லை. நாம் மற்றவர்களை கட்டுப்படுத்துவதில்லை. அவர்களின் வார்த்தைகள், அவர்களின் செயல்கள், நம்மை பற்றிய அவர்களின் கருத்துக்கள். நமது சொந்த உடலை கூட நாம் 100% கட்டுப்படுத்துவதில்லை. அது நோய்வாய்ப்படலாம், வயதாகலாம். நமது நற்பெயர், நமது நிலை, நமது செயல்களின் விளைவுகள், இவற்றை நாம் கட்டுப்படுத்துவதில்லை. இந்த பட்டியலை முடிவின்றி நீட்டிக்கலாம். நாம் உலகத்தை இந்த 2 பகுதிகளாக பிரித்த பிறகு ஸ்டோயிக் தத்துவவாதிகள் நமக்கு ஒரு எளிமையான ஆனால் புரட்சிகரமான விதியை முன்வைக்கிறார்கள். உங்களின் 100% கவனத்தையும் ஆற்றலையும் முயற்சிகளையும் முதல் பகுதியின் மீது செலுத்துங்கள். அது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்கள். உங்கள் எண்ணங்களை மேம்படுத்துங்கள். உங்கள் நியாய தீர்ப்புகளை ஆராயுங்கள். விழிப்புணர்வுடன் முடிவுகளை எடுங்கள். மேலும் சிறந்த முறையில் செயல்படுங்கள். இதுவே உங்கள் பொறுப்புள்ள பகுதி. இது உங்கள் செயல்களம். சரி, 2வது பகுதியை பற்றி என்ன? நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களின் பெரிய பட்டியலைப் பற்றி என்ன? அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவற்றை ஸ்டோயிக் பற்றற்ற மனப்பான்மையுடன் அணுகுங்கள். இதன் பொருள் அவற்றை புறக்கணிக்க வேண்டும் என்பதல்ல. மாறாக, உங்கள் உள் அமைதியும் உங்கள் மகிழ்ச்சியும் அவற்றை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதே இதன் பொருள். ஜன்னலுக்கு வெளியே உள்ள வானிலையைப் போல அவற்றை பாருங்கள். மழை பெய்கிறதா? சரி, ஒரு குடையை எடுத்துக்கொள்வீர்கள். சூரியன் பிரகாசிக்கிறதா? அருமை, சன்கிளாஸ் அணிவீர்கள். நீங்கள் மழைக்காக கோபப்படுவதில்லை அல்லது சூரிய ஒளிக்காக ஆர்ப்பரிப்பதில்லை. நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிறீர்கள். உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட மற்ற எல்லாவற்றையும் இதேபோலவே அணுக வேண்டும். நாம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு உதாரணத்துடன் இதை விளக்கலாம். சாலை நெரிசல். நீங்கள் ஒரு முக்கியமான சந்திப்பிற்கு தாமதமாகச் செல்கிறீர்கள். வாகனங்கள் ஊர்ந்துதான் செல்கின்றன. ஒரு சாதாரண மனிதனுக்குள் என்ன நடக்கும்? ஒரு பெரும் புயல் கிளம்பும். ஏன் இன்றைக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? முன்னால் இருக்கும் அந்த முட்டாள் இன்னும் வேகமாகச் செல்ல முடியாதா? எல்லாவற்றையும் தவற விட்டு விடுவேன், இது ஒரு பேரழிவு என்று எண்ணங்கள் ஓடும். இதயம் வேகமாக துடிக்கிறது. அட்ரினலின் இரத்தத்தில் கலக்கிறது. மனநிலை 0க்கு இறங்குகிறது. இப்பொழுது இதே சூழ்நிலையை ஒரு ஸ்டோயிக்கின் கண்ணோட்டத்தில் பார்ப்போம். அவர் கட்டுப்பாட்டின் இருவகைமை என்ற கொள்கையை பயன்படுத்துவார். நான் இங்கு எதை கட்டுப்படுத்த முடியும்? வாகனங்களை வேகமாகச் செல்ல வைக்க முடியுமா? முடியாது. மனதின் சக்தியால் சாலையை சுத்தப்படுத்த முடியுமா? முடியாது.
சாலை நெரிசல் என்பது என் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. ஆனால் நான் எதைக் கட்டுப்படுத்துகிறேன்? என் எதிர்வினையை. நான் ஹாரன் அடித்து, கோபப்பட்டு, திட்டி, என் உடலை மன அழுத்த ஹார்மோன்களால் விஷமாக்கிக் கொள்ளலாம். அல்லது நான் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியுள்ளேன் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளலாம். அதன் பிறகு என்னால் செய்ய முடிந்ததைச் செய்யலாம். அதாவது நான் தாமதமாக வருவதைப் பற்றி தொலைபேசியில் அழைத்துத் தெரிவிக்கலாம். மீதமுள்ள நேரத்தை நான் பயனுள்ளதாக பயன்படுத்தலாம். ஒரு ஆடியோ புக்கை கேட்கலாம், ஒரு சுவாரஸ்யமான பாட்காஸ்டை கேட்கலாம், அல்லது அமைதியாக சுவாசிக்கலாம். போக்குவரத்து நெரிசல் அப்படியேதான் இருக்கிறது. ஆனால் நமது உள்நிலை முற்றிலும் வேறுபடுகிறது. நீங்கள் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அது உங்களுக்கு ஒரு நரகமாக மாறுகிறதா அல்லது எதிர்பாராத இடைவேளையாக மாறுகிறதா என்பதை 100% நீங்கள் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். இந்த சிந்தனை ஸ்டோயிக்கர்கள் கண்டுபிடித்த அடுத்த முக்கியமான விஷயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. இது நம்முடைய உணர்வுகளைப் பற்றியது. நம்மில் பெரும்பாலானோர் சம்பவங்கள்தான் நம்மை வருத்தமடையச் செய்கின்றன என்று நினைக்கிறோம். வேலையிலிருந்து நீக்கப்பட்டால் வருத்தமாக உணர்கிறேன். பிடித்த அணி தோற்றால் எனக்கு கோபம் வரும். மழையில் சிக்கிக்கொண்டால் என் மனநிலை கெட்டுப்போகிறது. இது எல்லாம் நியாயமாகத் தோன்றலாம். ஒரு கெட்ட நிகழ்வு ஒரு கெட்ட உணர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. ஆனால் ஸ்டோயிக்கர்கள் சொல்கிறார்கள், இல்லை, இது ஒரு தவறு. உங்களை வருத்தமடையச் செய்வது சம்பவங்கள் அல்ல, அந்தச் சம்பவங்கள் பற்றிய உங்கள் மதிப்பீடுகள்தான். ஒரு நிகழ்வுக்கும் உங்கள் உணர்ச்சிபூர்வமான எதிர்வினைக்கும் இடையில் எப்போதும் ஒரு சிறிய இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில் உங்கள் சிந்தனையும் உங்கள் மதிப்பீடும் உள்ளன. சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஒரு உண்மை மட்டுமே. இது சாலையின் ஒரு பகுதியில் வாகனங்கள் குவிந்திருப்பது. இந்த நிகழ்வுக்கு உணர்ச்சிபூர்வமான எந்தச் சாயலும் இல்லை. அது நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. அது அப்படியே இருக்கிறது. உங்கள் மதிப்பீடுகள்தான் அதை மோசமானதாக அல்லது பயங்கரமானதாக ஆக்குகின்றன. இந்த நெரிசல் காரணமாக நான் தாமதமாகி விடுவேன். இது ஒரு பேரழிவு. என் நாள் வீணாகிவிட்டது. இந்த எண்ணம்தான் போக்குவரத்து நெரிசல் அல்ல, உங்கள் உடலில் கோபம் மற்றும் மன அழுத்தத்தின் உயிர் வேதியியல் எதிர்வினையை தூண்டுகிறது. நீங்கள் இப்படி யோசித்திருந்தால், ஆஹா, போக்குவரத்து நெரிசலா? அப்படியானால் ஆடியோ புத்தகத்தின் ஓர் அத்தியாயத்தை முழுமையாக கேட்க எனக்கு 20 நிமிடங்கள் அதிகமாக கிடைத்துள்ளது. உங்கள் எதிர்வினை முற்றிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கும். நிகழ்வு ஒன்றுதான், ஆனால் எதிர்வினைகள் வெவ்வேறானவை. ஏனெனில் அவற்றுக்கு இடையே வெவ்வேறு மதிப்பீடுகள் இருந்தன. அப்படியானால் பகுத்தறிவுடனும் நமது இயல்புக்கு ஏற்பவும் வாழ்வதே நமது முதன்மையான குறிக்கோள் என்றால், அத்தகைய வாழ்க்கையின் வெற்றி எதில் அளவிடப்படுகிறது? வங்கிக் கணக்கில் உள்ள பணத்திலா? விசிட்டிங் கார்டில் அச்சிடப்பட்ட பதவியிலா? புகைப்படங்களுக்கு கிடைத்த லைக்குகளின் எண்ணிக்கையிலா? ஸ்டோயிக்கியர்கள் இதைக் கேட்டு உரக்கச் சிரித்திருப்பார்கள். இவை அனைத்தும் நம் கட்டுப்பாட்டில் இல்லாத 2ஆம் வகையைச் சேர்ந்தவை. அவை நிலையற்றவை. இத்தகைய பலவீனமான அடித்தளத்தில் மகிழ்ச்சியை கட்டியெழுப்புவது மணலில் வீடு கட்டுவதற்கு ஒப்பானது. ஒரு ஸ்டோயிக்கியரை பொறுத்தவரை வெற்றிகரமான வாழ்க்கையின் ஒரே உண்மையான அளவுகோல் அறம் மட்டுமே. இது கேட்பதற்கு சலிப்பூட்டுவதாகவும் பழமையானதாகவும் தோன்றுகிறதா? ஆனால் ஒரு கணம் சிந்திப்போம். ஸ்டோயிக்கியர்களுக்கு அறம் என்பது நல்ல பையன் அல்லது நல்ல பெண் என்று அழைக்கப்படுவதை பற்றியதல்ல. மாறாக அது ஒரு திறமை, ஒரு மனிதனாக வாழ்வதற்கான திறமை, எந்தச் சூழ்நிலையிலும் தனது பகுத்தறிவை முழுமையாக பயன்படுத்துவதற்கான திறமை. அறநெறியுடன் வாழ்வது என்பது ஞானம், நீதி, துணிச்சல் மற்றும் நிதானத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுத்துச் செயல்படுவதாகும். இது ஒரு பகுத்தறிவுள்ள மற்றும் சமூக விலங்காகிய உங்களின் மிகச் சிறந்த பதிப்பாக இப்போதே இங்கேயே வாழ்வதை குறிக்கிறது. இந்த வெகுமதி எப்போதும் உங்களுடனேயே இருக்கும். பணம், புகழ் அல்லது ஆரோக்கியத்தைப் போலல்லாமல் இதை யாராலும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. சரி, நல்ல பண்புகளுடன் ஒழுக்கத்துடன் வாழ்வது மிகவும் நல்லதுதான். ஆனால் நாம் வாழும் உலகம் அப்படில்லவே. இது ஒரு பௌதீக உலகம். பில்களை கட்டவும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவும் நமக்கு பணம் தேவைப்படுகிறது. நாம் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறோம். வாழ்க்கையில் தொழிலில் வெற்றி பெறவும் ஆசைப்படுகிறோம். இதையெல்லாம் எப்படி பார்ப்பது? அப்படியானால் ஸ்டோயிக் தத்துவ ஞானிகள்
இவை எல்லாவற்றையும் துறந்துவிட்டு டயோஜினஸ் வாழ்ந்தது போல ஒரு பீப்பாய்க்குள் போய் வசிக்கச் சொல்கிறார்களா? இல்லை, அப்படி இல்லை. இங்கேயும் அவர்கள் ஒரு மிக நேர்த்தியான கருத்தை முன்வைக்கிறார்கள். விருப்பமான அலட்சியப் பொருட்கள், ப்ரிஃபரட் இன்டிஃபரன்ஸ். இதை ஒரு முரண்பாடாகத் தோன்றுகிறது இல்லையா? இதை சற்று விளக்குவோம். அலட்சியமானவை, இன்டிஃபரன்ஸ் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், அவை உங்கள் நல்லொழுக்கத்திற்கோ அதன் விளைவாக வரும் உங்கள் உண்மையான மகிழ்ச்சிக்கோ எந்த வகையிலும் தொடர்பில்லாதவை. பணம் இருப்பது அல்லது இல்லாதது ஒருவரை நல்ல மனிதராகவோ கெட்ட மனிதராகவோ மாற்றிவிடாது. இவை வெறும் வெளிப்புறச் சூழல்கள் மட்டுமே. ஆனால் அதே சமயம் அவை விருப்பமானவை, ப்ரிஃபர்ட் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதாவது மற்ற எல்லா விஷயங்களும் சமமாக இருக்கும்போது எந்த ஒரு பகுத்தறிவுள்ள மனிதனும் நோயாளியாக இருப்பதை விட ஆரோக்கியமாக இருக்கவே விரும்புவான். வறுமையில் இருப்பதை விட செல்வச் செழிப்பில் இருக்கவே விரும்புவான். தோல்வியாளனாக இருப்பதை விட வெற்றியாளனாக இருக்கவே ஆசைப்படுவான். ஆக ஸ்டோயிக் தத்துவ ஞானிகள் கடுமையான விரத வாழ்க்கையையோ, அதாவது துறவரம் அல்லது அசாதாரண வாழ்க்கை அல்லது தன்னையே வருத்திக் கொள்வதையோ வலியுறுத்தவில்லை. அவர்கள் சொல்வது இதுதான்: ஆம், ஆரோக்கியம், செல்வம், வெற்றி ஆகியவற்றை அடைய முயற்சிக்கலாம். இது மனித இயல்புதான். இதில் தவறில்லை. ஆனால் ஒருபோதும் இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் உண்மையான செல்வங்களான உள் அமைதியையும் நல்லொழுக்கத்தையும் மறக்கவோ குழப்பிக் கொள்ளவோ கூடாது. இந்த கருத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள ஸ்டோயிக் தத்துவவாதிகள் ஒரு அருமையான உவமையை கையாண்டனர். வில்லாளி உவமை. ஒரு தொழில்முறை வில்லாளி ஒரு போட்டிக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதாக கற்பனை செய்து பாருங்கள். அவர் முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடியது எது? பல விஷயங்கள். அவர் மாதக்கணக்கில் பயிற்சி எடுத்து தனது நுட்பங்களை மெருகூட்டலாம். போட்டிக்கு முன்னால் சீராகச் சாப்பிட்டு நன்றா தூங்கலாம். சிறந்த வில்லையும் அம்புகளையும் தேர்வு செய்யலாம். அம்பு எய்யும் தருணத்தில் அவர் சரியான கோணத்தில் நின்று நாணை கச்சிதமாக இழுத்து துல்லியமாக இலக்கு பார்த்து காற்றின் திசையையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அம்பை இலகுவாக எய்யலாம். இவை அனைத்தும் அவரது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை. அவரது இலக்கு தனது அம்பெய்வதை கச்சிதமாக்குவது. இப்போது ஒரு கேள்வி: இவை அனைத்தையும் செய்வதால் அம்பு 100% இலக்கின் மையத்தை புல்ஸை தாக்கும் என்று உறுதியாக கூற முடியுமா? இல்லை. அம்பு வில்லை விட்டு புறப்பட்டவுடன் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். திடீரென வீசும் காற்று அதை திசை திருப்பலாம். ஒரு பறவை அதன் பாதையில் குறுக்கிடலாம். இலக்கு திடீரென கீழே விழலாம். இவையெல்லாம் வில்லாளியின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை. அப்படியானால் அவரது உண்மையான நோக்கம் என்ன? வெறுமனே இலக்கை தாக்குவதா? இல்லை. அவரது உண்மையான நோக்கம் ஒரு கச்சிதமான அம்பை எய்வதுதான். தன்னால் முடிந்த அனைத்தையும் அவன் செய்திருந்தால் அம்பு எங்கு விழுந்தாலும் அவன் ஏற்கனவே ஒரு வெற்றியாளன்தான். முடிவு விரும்பத்தக்கது. ஆனால் அதை பற்றி கவலைப்படத் தேவையில்லை. ஆனால் திறமை விலை மதிக்க முடியாதது. வாழ்க்கையிலும் இதே போலத்தான். வெற்றி, ஆரோக்கியம் அல்லது செல்வம் போன்றவற்றை நமக்கு நாமே உறுதிப்படுத்துவது நம் பணி அல்ல. ஏனெனில் அது சாத்தியமற்றது. அம்பின் போக்கை மாற்றும் காற்றை கட்டுப்படுத்த முயற்சிப்பது போன்றது அது. நம்முடைய உண்மையான பணி என்னவென்றால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் குறைபாடற்ற செயல்களை மேற்கொள்வதுதான். அதாவது நமக்கு கிடைக்கும் தகவல்கள் மற்றும் வாய்ப்புகளின் அடிப்படையில் மிகச் சிறந்த, புத்திசாலித்தனமான மற்றும் நேர்மையான முடிவுகளை எடுப்பது. நீங்கள் ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கிறீர்கள். உங்கள் பணி மிகச் சிறப்பாக தயாராவது, ஒரு சிறந்த சுயவிவரத்தை உருவாக்குவது, நேர்காணலை திறம்பட எதிர்கொள்வது. இதுதான் உங்கள் செயல். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்களா இல்லையா என்பது அந்த பலன் போன்றது. இது நூற்றுக்கணக்கான காரணிகளைப் பொறுத்தது. HR-இன் மனநிலை முதல் உங்கள் போட்டியாளருக்கு இயக்குநர்கள் குழுவில் மாமா இருப்பது வரை இவை எதுவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்கள் ஒரு வணிகத்தை தொடங்குகிறீர்கள். உங்கள் பணி ஒரு விரிவான வணிகத் திட்டத்தை உருவாக்குவது, சந்தையை ஆய்வு செய்வது, தரமான ஒரு பொருளை உருவாக்குவது. இதுதான் உங்கள் செயல். ஆனால் அந்த வணிகம் வெற்றியடையுமா அல்லது ஒரு புதிய நெருக்கடியால் பாதிக்கப்படுமா என்பது பலன் போன்றது. உங்கள் மன அமைதி அந்த பலன் கிடைப்பதை பொறுத்ததாக இருக்கக்கூடாது. மாறாக உங்கள் முயற்சிகளின் தரத்தை பொறுத்ததாக இருக்க வேண்டும். உங்களால் முடிந்த அனைத்தையும் நீங்கள் செய்தீர்கள் என்ற உணர்வை பொறுத்ததாக இருக்க வேண்டும்.
முடிவை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த செயலை மேற்கொள்ளுங்கள். இங்கே நாம் ஸ்டோயிக்கிசத்தின் மிக சக்தி வாய்ந்த ஆனால் அதே சமயம் புரிந்து கொள்ள மிகவும் கடினமான தத்துவங்களில் ஒன்றை அணுகுகிறோம். இது அமோர் ஃபாட்டி என்று அழைக்கப்படுகிறது. லத்தீன் மொழியில் இதற்கு விதியை நேசித்தல் அல்லது தலை விதியை விரும்புதல் என்று பொருள். இது வெறுமனே நடப்பதை ஏற்றுக்கொள்வது அல்லது அதற்கு கட்டுப்படுவது மட்டுமல்ல, இது அடுத்த கட்டம். வாழ்வு உனக்கு என்ன தந்தாலும், நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியுடன் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதாகும். ஸ்டோயிக் தத்துவவாதிகள் இதை இப்படி பார்த்தனர். பிரபஞ்சம் ஒரு ஒற்றை அறிவுபூர்வமான உயிரினம் என்றால், அது சரியான விதிகளின்படி இயங்குகிறது என்றால், நடக்கும் அனைத்தும் அவசியமானவை, ஒரு பெரும் திட்டத்தின் பகுதிதான். ஒவ்வொரு நிகழ்வும் நம் கண்களுக்கு ஒரு சோகமாகவோ அல்லது நியாயமற்றதாகவோ தோன்றினாலும் பெரிய படத்தில் அதற்கு ஒரு பங்கு உண்டு. நமது வரையறுக்கப்பட்ட அறிவால் அந்த பெரிய படத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் விதியை எதிர்ப்பது, அதை பற்றி குறை கூறுவது என்பது ஒரு கணித சூத்திரத்துடன் வாதிடுவது போன்றது. அது பயனற்றது. அதற்கு பதிலாக ஸ்டோயிக் தத்துவவாதி வாழ்விடம் ஆம் என்று சொல்லும்படி பரிந்துரைக்கிறார். வாழ்வு கொடுக்கும் அனைத்தையும் வெறுமனே தவிர்க்க முடியாததாக பார்க்காமல், ஒரு ஞானமிக்க பிரபஞ்ச மருத்துவரால் உங்களுக்காகவே பரிந்துரைக்கப்பட்ட மருந்தாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அமோர் ஃபாட்டி என்பது உங்கள் விதியைச் சகிப்பது மட்டுமல்ல, அதை முழு மனதுடன் நேசிப்பது. ஒவ்வொரு தடையிலும் மனதை வலுப்படுத்தும் ஒரு வாய்ப்பையும், ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பாடத்தையும், ஒவ்வொரு சவாலிலும் நற்பண்புகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பத்தையும் காண வேண்டும். ஆனால் இந்த கருத்தை சரியாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அமோர் ஃபாட்டி என்பது விதிவசம் என்பதோ, எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று கூறிவிட்டு சோஃபாவில் சாய்ந்து எதுவும் செய்யாமல் இருப்பதற்கான அழைப்போ அல்ல. முற்றிலும் இதற்கு நேர் எதிரானது. யதார்த்தம் நமக்கு அமைத்துத் தரும் எல்லைகளுக்குள் மிகுந்த சுறுசுறுப்புடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான ஒரு அழைப்பே இது. நீங்கள் செஸ் விளையாடுவதாக கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் எதிராளியின் நகர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அதுவே விதி, யதார்த்தம் அல்லது கொடுக்கப்பட்ட உண்மை. அவன் ஏன் இந்த படையை நகர்த்தினான், இது அநியாயம் என்று கோபப்பட்டு கத்துவது முட்டாள்தனம். நீங்கள் அவனது நகர்வை ஒரு யதார்த்தமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இப்போது இந்த புதிய யதார்த்தத்திற்குள் உங்கள் அறிவை முழுமையாக பயன்படுத்தி உங்களால் முடிந்த மிகச் சிறந்த நகர்வைச் செய்கிறீர்கள். தலைவிதியை நேசிப்பது என்பது விளையாட்டின் விதிகளை நேசிப்பதற்கு சமம். ஏற்கனவே நடந்துவிட்ட அல்லது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுடன் சண்டையிடுவதில் உங்கள் சக்தியை வீணாக்குவதை நிறுத்துங்கள் என்பதே இதன் பொருள். அதற்கு பதிலாக உங்கள் அனைத்து சக்தியும் ஒரே ஒரு கேள்விக்கு வழிவகுக்கிறது. இப்போது நான் என்ன செய்ய முடியும்? இந்த சூழ்நிலையில் எனது சிறந்த நகர்வு என்ன? இது ஒரு செயலற்ற பார்வையாளரின் தத்துவம் அல்ல. மாறாக, எந்த சூழ்நிலையையும், மிக மோசமானவற்றுள் கூட, தனது திறமையை வெளிப்படுத்த பயன்படுத்தும் ஒரு திறமையான வீரனின் தத்துவம் இது. ஸ்டோயிக் தத்துவம் ஒரு சுயநலக் கோட்பாடாகத் தோன்றலாம். தனக்குள்ளே அமைதியைக் கண்டடைவது, தனது மனதை ஒரு கோட்டையாக கட்டியெழுப்பவது பற்றிய இத்தகைய உரையாடல்கள் ஒரு ஸ்டோயிக் தத்துவவாதியை உலகத்துடன் தொடர்பற்ற, மற்றவர்களைப் பற்றி கவலைப்படாத ஒரு ஞானியைப் போலக் காட்டலாம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய தவறான புரிதலாகும். ஸ்டோயிக் தத்துவவாதிகள் மனிதன் தன் இயல்பிலேயே ஒரு சமூக ஜீவி என்பதை தொடர்ந்து வலியுறுத்தினர். நாம் தனிமையில் வாழ படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம் அறிவு நம்மை நாமே ஆராய்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுடன் இணைந்து வாழவும் செயல்படவும் வழங்கப்பட்டுள்ளது. நாம் ஒரு தேன்கூட்டில் உள்ள தேனீக்களைப் போலவோ ஒரு சுவரில் உள்ள தனித்தனி செங்கற்களைப் போலவோ இருக்கிறோம். ஒட்டுமொத்தத்தின் ஒரு பகுதியாக இருப்பது, ஒத்துழைப்பது மற்றும் ஒருவருக்கொருவர் உதவுவதே நமது இயல்பு. மிகவும் புகழ்பெற்ற ஸ்டோயிக் தத்துவவாதிகளில் ஒருவரான பேரரசர் மார்க்கஸ் ஆரேலியஸ் தனது நாட்குறிப்பில் இவ்வாறு எழுதினார்: தேன் கூட்டருக்கு நன்மை செய்யாதது தேனீக்கும் நன்மை செய்யாது. இந்த சொற்றொடர் அவர்களின் பார்வையை மிகச் சரியாக பிரதிபலிக்கிறது. நமது இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வது என்பது நமது தனிப்பட்ட அறிவை வளர்ப்பது மட்டுமல்லாமல் நமது சமூக கடமைகளையும் நிறைவேற்றுவதாகும். நல்ல நண்பனாக, நேர்மையான குடிமகனாக, அக்கறையுள்ள பெற்றோராக இருப்பது. மற்றவர்களுக்கு உதவுவது என்பது ஒரு கூடுதல் விருப்பத்தேர்வு அல்ல,
அது ஒரு பகுத்தறிவுள்ள வாழ்வின் நேரடி விளைவாகும். நாம் அனைவரும் ஒரே பிரபஞ்சப் பெறுமதியின் லோகோஸ் துகள்கள். ஒருவருக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் ஒட்டுமொத்த அமைப்புக்கும் உதவுகிறீர்கள், அதன் மூலம் உங்களுக்கும் உதவுகிறீர்கள். இப்போது ஸ்தோயிக்கர்களைப் பற்றிய மிகவும் பிரபலமான ஒரு கட்டுக்கதையை உடைப்போம். பலர் ஒரு ஸ்தோயிக்கரை கல் போன்ற முகத்துடன் உணர்ச்சியற்ற கடுமையான ஒருவராக கற்பனை செய்கிறார்கள். எல்லா உணர்ச்சிகளையும் அடக்கி ஒருபோதும் சிரிக்காத ஒரு ரோபோவைப் போல. நவீன மொழியில் ஸ்தோயிக்கம் என்ற வார்த்தையே அமைதி மற்றும் உணர்ச்சியற்ற தன்மையின் ஒரு ஒத்த சொல்லாக மாறிவிட்டது. ஆனால் இது உண்மைக்குச் சற்றும் தொடர்பில்லாத ஒரு தவறான சித்திரம். ஸ்தோயிக்கர்கள் ரோபோக்கள் அல்ல. அவர்கள் மகிழ்ச்சி, துக்கம், அன்பு என மனித உணர்ச்சிகளின் முழு அளவையும் அனுபவித்தார்கள். உணர்ச்சிகளை அடக்க அவர்கள் அழைப்பு விடுக்கவில்லை, மாறாக அவற்றை பகுப்பாய்வு செய்யவே அழைத்தார்கள். வித்தியாசம் என்ன? அடக்குதல் என்பது நீங்கள் கோபத்தை உணரும்போது அது இல்லாதது போல் பாசாங்கு செய்து அதை ஆழமாக உள்ளே தள்ளுவது. இது தண்ணீருக்குள் ஒரு ஊதப்பட்ட பந்தை பிடித்து வைப்பதைப் போன்றது. சீக்கிரமாகவோ அல்லது தாமதமாகவோ அது இன்னும் பெரிய சக்தியுடன் வெளிப்படும். ஆனால் ஸ்தோயிக்கர்கள் வேறு ஒரு வழியை முன்மொழிந்தார்கள். ஒரு உணர்ச்சி, உதாரணமாக கோபம் வரும்போது அதை அடக்காமல் பகுத்தறிவின் துணையுடன் அதை ஆராய வேண்டும். தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த கோபத்தை தூண்டியது எது? இதற்கு பின்னால் இருக்கும் எனது எண்ணம் என்ன? இந்த எண்ணம் உண்மையா? கோபத்திற்கான காரணம் என் கட்டுப்பாட்டில் உள்ளதா? இத்தகைய பகுப்பாய்வு உணர்ச்சி உங்களை கைப்பற்ற விடாமல் தடுக்க உதவுகிறது. நீங்கள் அதை அடக்காமல் அதன் கூறுகளை பிரித்து அதன் சக்தியை நீக்குகிறீர்கள். ஸ்தோயிக்கர் என்பவர் எதையும் உணராதவர் அல்ல, மாறாக தனது உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாதவரே. இப்போது இந்த கூறுகளை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த பண்டைய தத்துவம் நமது நவீன வாழ்க்கையுடன் எவ்வாறு தொடர்புடையது என்று பார்ப்போம். நாம் பண்டைய ரோமில் வாழவில்லை. நம்மைச் சுற்றி ஸ்மார்ட் போன்கள், சமூக வலைத்தளங்கள், இடைவிடாத தகவல் இரைச்சல் மற்றும் வெற்றி வழிபாடு சூழ்ந்துள்ளது. இன்றைய காலகட்டத்தில் ஸ்டாய்சிசம் பொருந்துமா? நிச்சயமாக பொருந்தும். ஒருவேளை முன்னெப்போதையும் விட இன்று நமக்கு அது அதிகம் தேவைப்படலாம். இன்றைய காலகட்டத்தில் இயற்கையுடன் இசைந்து வாழ்வது என்பது செய்திகளின் பெருவெள்ளத்தில் உங்களால் கட்டுப்படுத்தக்கூடியவற்றையும், உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட நபருக்கு உதவுவது அல்லது நன்கொடை அளிப்பது போன்றவை, உங்களுக்கு ஆற்றலற்ற பதற்றத்தை மட்டுமே ஏற்படுத்தும் விஷயங்களில் இருந்து வேறுபடுத்தி பார்ப்பதே ஆகும். இது சமூக வலைத்தளங்களில் வரும் லைக்கள் மற்றும் கருத்துக்களைப் பொறுத்து உங்கள் சுய மதிப்பை நிர்ணயிக்காமல் இருப்பதாகும். உங்கள் மதிப்பு உங்கள் நற்பண்புள்ள செயல்களில் உள்ளது, அறிமுகமில்லாதவர்களின் ஒப்புதலில் அல்ல. இவை இரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை. உங்கள் அலுவலகத்தில் ஒரு திட்டம் தோல்வியுற்றாலும், விமான ரத்து காரணமாக விமான நிலையத்தில் சிக்கிக்கொண்டாலும், அல்லது உங்கள் குழந்தை புதிய சுவரில் மார்க்கர் பேனாவால் வரைந்தாலும் அமைதியாக இருப்பதே இதன் பொருள். இந்தச் சூழ்நிலைகள் அனைத்திலும் நீங்கள் கோபத்தில் அல்லது விரக்தியில் மூழ்குவதற்கு பதிலாக உண்மைகளை பயத்தால் ஏற்படும் தீர்ப்புகளிலிருந்து பிரித்தறியவும், சிறந்த ஆக்கபூர்வமான தீர்வைக் கண்டறியவும் உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்தலாம். ஸ்டாய்சிசம் என்பது மூளைக்கான ஒரு இயங்குதள அமைப்பாகும். இது 21ஆம் நூற்றாண்டின் தொடர்ச்சியான அதிக சுமைகளின் கீழ் செயல் இழக்காமல் இருக்க உதவுகிறது. இங்குதான் மிக முக்கியமான திருப்பம். இந்த முழு தத்துவமும் ஒரு அற்புதமான கருத்தில் அடங்குகிறது. ஸ்டோயிக் தத்துவவாதிகள் இயற்கையோடு இசைந்து வாழுங்கள் என்று கூறும்போது அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், உங்கள் உண்மையான இயல்பு, உங்கள் பிரதான இருப்பிடம் என்பது உங்கள் சொந்த மனம்தான். நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத வெளி உலகம் அல்ல, மாறாக உங்கள் எண்ணங்கள் மற்றும் முடிவுகளின் உள்கோட்டைதான். நீங்கள் உண்மையான எஜமானராக இருக்கும் ஒரே இடம் இதுதான். இதை குறித்து யோசியுங்கள். உங்களை வருத்தப்படுத்தும், கோபப்படுத்தும் அல்லது பயமுறுத்தும் அனைத்தும் வெளியிலிருந்துதான் வருகின்றன. ஆனால் அதற்கான உங்கள் எதிர்வினை உள்ளுக்குள்தான் பிறக்கிறது. இந்த உள் உலகத்தை நீங்கள் நிர்வகிக்க கற்றுக்கொண்டால், வெளி உலகம் உங்கள் மீதுள்ள அதன் ஆதிக்கத்தை கிட்டத்தட்ட இழந்துவிடும். இதுதான் உண்மையான சுதந்திரம். நீங்கள் விரும்பியதைச் செய்வதற்கான சுதந்திரம் அல்ல, மாறாக அழிவுகரமான உணர்ச்சிகள் மற்றும் வெளி உலகக் குழப்பங்களில் இருந்து விடுபடுவதற்கான சுதந்திரம். சுருக்கமாகச் சொன்னால், ஸ்டோயிக் தத்துவத்தின்படி இயற்கையோடு இசைந்து வாழ்வது என்பது நாம் எதை கட்டுப்படுத்த முடியும், எதை கட்டுப்படுத்த முடியாது என்பதை பகுத்தறிய நம் மனதை பயன்படுத்துவதாகவும்,
இது உங்கள் செயல்களிலும் தீர்ப்புகளிலும் கவனம் செலுத்துவதாகவும் முடிவுகளில் அல்ல. மேலும் யதார்த்தத்தை அது இருக்கும்படியே ஏற்றுக்கொண்டு உள் அமைதியையும் கண்ணியத்தையும் பேணுவதாகும். இந்த காணொளியை இறுதிவரை பார்த்தமைக்கு நன்றி. இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருந்து புதிய ஒன்றை கற்றுக்கொண்டிருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சிக்கலான விஷயங்களை எளிமையாக விளக்கும் புதிய காணொளிகளை தவறவிடாமல் பார்க்க. இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. எந்த ஸ்டோயிக் கருத்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அல்லது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் சவாலானதாக இருந்தது? கருத்துகளில் எழுதுங்கள். உங்கள் கருத்தை அறிய ஆவலாக உள்ளேன்.